Why? அன்புறவுகளோடு வணக்கம். தெய்வம் போல் வந்து உயிரை காப்பாற்றிய ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒரு பெண் பற்றி தான் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது தியலும நீர்வீழ்ச்சியிலே மூழ்கிய இளைஞனை ஒரு பெண் நீரிலே நீந்தி சென்று காப்பாற்றிய விடயம் தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது எங்கே யார் என்பது பற்றி தான் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். இந்த பெண் யார் என்று பார்க்கின்ற போது மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி என்று சொல்லப்படுகின்றது. அவர் தன் சுற்றுலாவுக்கு செல்கின்ற இடங்களிலே காணொலி பதிவு செய்து தன்னுடைய சமூக வலைதளத்திலே யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தன்னுடைய சமூக வலைதளத்திலே அந்த வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றார். எனவே அப்படி அவர் இந்த பதுளை மாவட்டத்திலே உள்ள தியலும நீர்வீழ்ச்சியிலே அங்கே சுற்றுலா தலத்திற்கு சென்று நீராடி கொண்டிருந்த போது அங்கே பாறையிலிருந்து வழுக்கி ஒரு இளைஞர் திடீரென நீருக்குள்ளே விழுந்திருக்கின்றார். அவர் ஆழமான பகுதி நோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்ற போது அந்த பெண் அவரை நீந்தி சென்று காப்பாற்றுகின்ற காணொலியானது அவருடைய அவர் பயன்படுத்துகிற அந்த கேமராவிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அந்த விடயம் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் என்பது மிக முக்கியமான விடயம். Going after my injury at the feet. Why? Thank you. Thank you. Sorry if nobody cared. Okay. Oh man. No, he was pulling me down. Oh God. Thank you. எனவே இந்த தியலும நீர்வீழ்ச்சி பதுளை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த தியலும நீர்வீழ்ச்சியானது சர்ச்சைகளுக்கும் அழகான சுற்றுலா தலமாகவும் இப்போதும் விளங்கி வருகின்றது. அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்கின்ற இடமாக இருக்கின்றது. எனவே இதிலே அதிகமான நீர்வரத்து ஏற்படுகின்ற போது அங்கே நீராட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பாறை வழுக்கும் தன்மை பகுதி கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் அபாயங்களை மீறியும், அபாயம் என்று சொல்வதை விட அங்கே பாதுகாப்பான இடத்திலே நீராடுவதற்கு மக்கள் செல்வது வழமையாக இருக்கின்றது. அந்த இடத்திலே தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பதுளையினுடைய தியலும நீர்வீழ்ச்சியிலே இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த பெண்ணின் யார் என்று பார்க்கின்ற போது மலேசியா நாட்டை சேர்ந்த ஃபரா புத்ரி முல்யானி தான் இந்த பெண்ணுடைய பெயராக இருக்கின்றது. எனவே இவர் ஒரு சுற்றுலா பயணி மற்றும் சுற்றுலா தளங்களை காணொலியாக்கி தன்னுடைய சமூக வலைதளங்களிலும் பதிவேற்றி வருகின்றார். அந்த பதிவு தான் இப்போது கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞனை நீந்தி சென்று காப்பாற்றி அவரை கரைக்கு இழுத்து வந்து அந்த இளைஞனை காப்பாற்றிய விடயம் தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இளைஞர் குழுவானது மிக நன்றியோடு அந்த பெண்ணுக்கு நன்றி உணர்வோடு வெளியேறி சென்ற காணொலியை பார்க்க கிடைத்திருந்தது. தமிழிலும் பேசியிருந்தார்கள். எனவே இந்த விடயம் அதிகம் இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அதிகமாக இலங்கையினுடைய சமூக வலைதளங்களிலே கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது. எல்லோருமே இந்த பெண்ணுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த ஃபரா புத்ரி முல்யானி என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்ணுக்கு. எனவே அந்த பெண் இந்த செயலுக்கு பின்னர் தன்னுடைய சமூக வலைதள பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். நீர்வீழ்ச்சியிலே நீராடுகின்ற போதும் சரி, உங்களுடைய சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் செல்கின்ற போதும் சரி, மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும். நீந்த முடியவில்லை என்றால் இறங்க வேண்டாம். எனவே நீச்சல் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையிலே விழிப்புணர்வு தகவலை தெரிவித்து சென்றிருக்கின்றார். தானும் இதனூடாக ஒரு மிக பெரும் அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை அங்கே பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்ற போது ஆழத்தை அறிந்து நாங்கள், அதாவது இந்த நீர்நிலைகளினுடைய ஆழத்தை அறிந்து செயற்பட வேண்டும். இதற்கு முன்னர் எல்லோருக்கும் தெரியும், இந்த எல்லே நீர்வீழ்ச்சியிலே வவுனியாவை சேர்ந்த ஒரு குழு, அதாவது அந்த சுற்றுலா சென்றவர்கள் அங்கே உயிரிழந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி இலங்கையுடைய பல பகுதிகளிலே அதனுடைய தன்மையை அறியாமல் பலரும் அங்கே நுழைந்து தங்களுடைய உயிருக்கு சேதங்களை அல்லது தங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் சேதங்களை ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலை காணப்படுகிறது. எனவே இந்த பதிவு, இந்த சமூக வலைதள பதிவானது இப்போது பாராட்டுதலை பெற்று வருவதோடு நன்றிகளையும் இந்த சமூக வலைதள நண்பர்கள் அந்த பெண்ணுக்கு தெரிவித்து வருகின்றார்கள். இது தென்னிலங்கை மற்றும் எங்களுடைய ஊடகங்களிலும் அதிகமாக கவனத்தை ஈர்த்த விடயமாகவே இருக்கின்றது. எனவே நாங்களும் அந்த பெண்ணுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த
நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ. வணக்கம்.